ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறீங்க அப்படின்னா, என்னோட மார்னிங் ரொட்டீன் வீடியோ பார்க்க போகிறீங்க. ஸோ இன்றைக்கி மண்டே. மண்டே மார்னிங் நான் வந்து என்னென்ன வேலை பண்ணுறேன் அப்படின்ற ஒரு சின்ன வீடியோ வந்து நீங்கள் பார்க்க போகிறீங்க. அண்ட் ஒன்றும் இல்லைங்க, ஜஸ்ட் மார்னிங் ரொட்டீன் தான். பூஜை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நான் என்னென்ன சின்ன சின்ன வேலை பண்ணுறேன் அப்படின்னு உங்களுக்கு காட்டுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கப்புறமா என்னோட சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்களோ எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணிடுறதுக்கப்புறமா என்னோட சேனல் பாருங்கள். ஓகே காய்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். காலையில் ஏஞ்ச உடனே வந்து குளிச்சுட்டு சாமி வேலை எல்லாமே பண்ணிட்டேன். எல்லா தீபத்துக்குமே வந்து குங்குமம் எல்லாம் வச்சுட்டு ரெடி பண்ணிவிட்டு இன்றைக்கி வந்து வெத்தலை தீபம் ஏற்றலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் இருக்கேன். எதுக்கு அப்படின்னு சொல்கிறேன். வெத்தலை தீபத்தை வந்து ஒரு 3 வாரம் பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன். ஏன்னா எல்லாமே நல்லதாக நடக்கும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்கிறதுக்கு தான். வந்து ஃப்ளவர் எல்லாம் வாங்கி கொடுத்துட்டேன் நேற்று. ஸோ ரோல் தான் வாங்கியிருந்தேன். சாமந்தி பூ வந்து கிடைக்கல. அதுதான் ரொம்ப அழகாக இருக்கு இல்லையா? வாங்க சாமிக்கு படைச்சிடலாம். சாமிக்கு வந்து நெய்வேத்தியத்துக்கு வந்து நான் சர்க்கரை வச்சுருக்கேன், அவ்வளோதான். எனக்கு எதுவுமே பண்ணல. இதை வந்து என் அம்மா வந்து சொல்லி கொடுத்தாங்க, ஏதாவது வச்சுட்டு பூஜை பண்ணணும் அப்படின்னு. வீடியோ வந்து கொஞ்சம் லென்த்தாக இருக்குது, அதுதான் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் காமெடியாக தான் இருக்கும், பாருங்கள். நான் எப்போவுமே ரெகுலராக ஃபாலோ பண்ணுறது என்ன அப்படின்னா, பூஜை பண்ண உடனேயே வந்து என்னால் முடிஞ்ச ஒரு அமௌண்ட் வந்து உண்டியில் சேமித்து வச்சுடுவேன். ஏதாவது ஒரு ப்ரேயர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நான் உண்டிக்கு போட்டுடுவேன். நமக்கு ஏதாவது ப்ராப்ளம் வந்த டைம்லேயோ இல்லை ஏதாவது பிரச்சனை டைம்லேயோ அந்த பணம் வந்து நமக்கு உதவியாக இருக்கும். முடிஞ்ச இந்த ட்ரிக்ஸ் வந்து நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள். நிச்சயமாக கஷ்டத்த டைமில் இந்த பணம் வந்து நமக்கு ஹெல்ப்பாக இருக்கும். ஓகேவா? ஸோ குளித்த உடனேயே கொஞ்சம் ஹேர் வந்து ட்ரை பண்ணிடணும். நான் வந்து வெளியிலலாம் போக மாட்டேன். ஸோ எங்கள் வீட்டுக்குள்ளேயே ஜன்னல் இருக்கு இல்லையா, அதுக்குள்ளேயே நின்றுட்டு கொஞ்சம் நேரம் வேடிக்கை பார்த்துட்டு ஸோ அப்படியே காஞ்சிடும். அவ்வளோ ஒன்றும் இதாக இல்லை. ஏன்னா நான் வந்து ஹேர் கட் பண்ணணும். இப்போ நியூ இயருக்கு பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன். ஸோ வந்து வேலைக்கு போயிட்டான்.
ஸோ மண்டே இல்லையா, கொஞ்சம் மார்னிங் பூஜை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா என்னோடய மற்ற வேலை என்ன இருக்குது, எடிட்டிங் இருக்குது. ஸோ காலையில் சீக்கிரமாக எழுந்திரிச்சேன், பசிக்குது, கொஞ்சம் சாப்பிடணும். சாப்பிட்டுட்டு ஒரு கப்பு மில்க் இல்லையா ஏதாவது குடிச்சிட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே ஃபோன் நோண்டிட்டு என்னோடய மற்ற வேலைகள் வந்து பார்ப்பேன். ஸோ இதுதான் யூஸ்வலி என்னோடய மார்னிங் ரொட்டீன் இதுதான் இருக்கும். பாருங்கள், டிஃபன் வந்து கீ ரைஸ் பண்ணியிருந்தேன். எதுக்காக அப்படின்னா நைட்டு வந்து கொஞ்சம் கிரேவி மிச்சம் இருந்துச்சு. ஸோ வட்டாணி உருளைக்கிழங்கு போட்டு ஒரு கிரேவி மாதிரி பண்ணியிருந்தேன். ஸோ அதை வந்து சாப்பிட்டுட வேணும். ஸோ யூஸ்வலி இது தாங்க. இன்றைக்கி வந்து நைட் வச்ச கிரேவி வந்து இருந்துச்சு. ஸோ ஒருத்திக்கு எதுக்காக பண்ணுறது அப்படின்னு அதையே மேனேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டேன். கொஞ்சம் கிரேவி வந்து சூடு பண்ணிவிட்டு சாப்பிடலாம், பசிக்குது. ஏன்னா ஆல்ரெடி 10 o'clock ஆயிடுச்சு. டி வந்து காலையில் ஒரு 7:30 மணிக்கெல்லாம் போயிட்டான் இன்றைக்கி. ஸோ நான் ஒருத்தி தானே, ஸோ மேனேஜ் பண்ணிக்கலாம். அதிகமாக எதுவும் பண்ண மாட்டேன். ஒருத்தியே இருந்தால் எனக்கு என்ன தேவையோ, கெலாக்ஸ் இருந்தால் கெலாக்ஸ் போட்டு சாப்பிட்டுடுவேன். இல்லைன்னா யூஸ்வலி உப்புமா பண்ணிக்குவேன், இல்லை ஏதாவது சப்பாத்தி அந்த மாதிரி பண்ணிவிட்டு சாப்பிடுவேன். நைட் மட்டும் கொஞ்சம் ஸ்பெஷலாக பண்ணுவேன். முடிஞ்ச இன்றைக்கி அது நைட் ஈவினிங் வ்ளாக்க்கும் நான் வந்து அட்டாச் பண்ணுறேன். யூஸ்வலி அவ்வளோவா ஒன்றும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்காது, கண்டென்ட் இருக்காது. பட் ஆனால் என்னோடய டெய்லி டிஎம்ஐ ரொட்டீன் மட்டும் நான் காட்டுறேன், ஓகேவா? ஸோ வாங்க சாப்பிட்டுடலாம். ஸோ சிண்டுவும் வந்து என் கூடயே இருக்கான். எனக்கு எங்கேயும் வெளியே போகல. இவளுக்கு இப்போ தான் மார்னிங் ஆச்சு. குட் மார்னிங். என்னடி? ஸோ இங்கே ஃபேன் இருக்குது, ஃபேன் ஃபிட் பண்ணணும். ரூமில் இருக்குது, இங்கே ஹாலில் ஃபிட் பண்ணணும். சிண்டு எல்லாருக்கும் ஹாய் சொல்லு. ஹாய். ஸோ சிண்டுவும் வந்து இன்றைக்கி வீடியோவில் ஆட் ஆகிட்டான். ஸோ அவ்வளோதான், அவன் வந்து உட்காந்துட்டு வேடிக்கை பாப்பா. இப்போ அவளுக்கு இப்போது மில்க் போட்டு சிண்டு இப்போ பார்த்தாலும் நெக்கிக்கிட்டே இருக்கா. அது என்னவோ தெரியல. நாங்கள் வீடு ஷிஃப்ட் பண்ணணுன்னே நினச்சிட்டேன், ஓகே இவளுக்கு அட்ஜஸ்ட் ஆகாது அப்படின்னு. பட் ஸ்டில் அவள் வந்து எங்களை ரொம்ப நம்புகிறான். ஸோ அதுதான் மேட்டர். அவளுக்கு தூக்கம் வருது போல். நைட்லேருந்து வந்து ஒரு வாட்டி கூட எழுந்திரிக்கல, தூங்கிக்கிட்டே இருக்கா. அது என்னவோ தெரில, ஒரு 3 days-ஆ. மேபி அவளுக்கு உடம்பு சரியில்லை என்னன்னு தெரியல, பட் ஆக்டிவாக இருக்கா. ஆனால் அந்த அளவுக்கு இல்லை, ஏன்னா வெதர் நல்லா இல்லை இல்லையா. ஸோ அதுதான் மேட்டர். காலையில் வந்து அவங்க அப்பா போகும்போது கூட தூங்கிட்டு இருந்தேன் இன்றைக்கி, நான் எழுந்திரிக்கல. ஸோ இப்போது நான் எந்திரிச்சு எல்லா வேலையும் முடிச்சுட்டு பூஜையெல்லாம் பண்ணிவிட்டு இப்போ தான் டிஃபன் பண்ணலாம் அப்படின்னு போகும்போது எழுந்திரிச்சிட்டான். குட் கேர்ள். என்னோடய மார்னிங் ரொட்டீனில் இவ கூட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட், கொஞ்சம் இல்லை நிறையாவே வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன். பட் முடிஞ்ச அளவுக்கு வந்து இவ கூட விளையாடிட்டு, ஏன்னா எனக்கும் அதுதான் டைம் பாஸ், மற்றபடி ஒன்றுமே இல்லை. ஸோ இதுதான். ஓகே கைஸ், இவளையும் வந்து நான் உங்களுக்கு காட்டிட்டேன், ஓகேவா? இவளுக்காகவும் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஓகேவா? ஓகே சிட்டு பாய் சொல்லு. பாய் சொல்லிட்டா, ஓகேவா? ஓகே. இதுதான், இப்படி தான் நான் என்ன பேசினாலுமே வந்து பேசிக்கிட்டே இருப்பாள். பட் ஆனால் அவளோட ஆன்சர் எனக்கும் அவனுக்கும் புரியும், மற்றபடி எல்லாம் தெரியாது. ஓகே ஓகே. டிஃபன் சாப்பிட்டுடலாம், பசிக்குது. இவளுக்கும் டிஃபன் போட்டுட்டு மில்க் வந்து போட்டுடுறேன். நீங்கள் பார்த்துருக்கீங்களா, பூனை ஏதாவது வந்து மில்க் இல்லை ஏதாவது வந்து கொஞ்சம் சூட் பண்ணிட்டு தானே குடிப்பாங்க. இது அப்படி கிடையாது. இவ சின்ன வயசுலேருந்து என்ன மாதிரி பழக்கம் பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னா, ஏண்டி ஏண்டி நீ நல்லா பொண்ணுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பேட் கேர்ளா நீ? இல்லை தானே?
ஸோ நான் ஏதோ சொல்லிக்கிட்டு இருந்தேன், இப்போ பண்ணதுனால மறந்துட்டேன். ஓகே, நான் நெக்ஸ்ட் டைம் ஞாபகப்படுத்தி சொல்கிறேன். பாய். வாங்க சாப்பிடலாம், பசிக்குது. ம் ம் பார்த்தீங்களா எந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணுறான். நீ குட் கேர்ளா பேட் கேர்ளா சிண்டு? ஓகே, அவளுக்கு பசிக்குது போல், பால் போட்டு இதுக்கப்புறமா நான் வந்து கண்டினியூ பண்ணுறேன். ஓகேவா? பாய். சிண்டு சிண்டு. ஸோ நான் ஏதோ சொல்லிக்கிட்டு இருந்தேன் இல்லையா, ஆக்சுவலி என்ன அப்படின்னா, இவருக்கு வந்து பால் போட்டால் சூடாக்கக்கூடாது. ஸ்ட்ரைட் ஃப்ரிட்ஜிலேருந்து பால் ஓப்பன் பண்ணி அப்படியே போடணும் பேக்கெட்டில். அதையுமே வந்து பாப்பா இந்த பால் பேக்கெட் ஆரஞ்சு கலர் ஸ்பெஷல் வரும் இல்லையா, அது மட்டும்தான் குடிப்பாள். வேறு ஒரு எக்ஸ்ட்ரா சேஞ்ச் பண்ணாலும் குடிக்க மாட்டான். அது அவளுக்கு அப்படியே பழகி போயிடுச்சு. ஸோ அதுதான் நெக்ஸ்ட் டைம் எப்போவாவது நான் வந்து பேக்கெட்டில் அப்படியே ஸ்ட்ரைட்டாக போடும்போது காட்டுறேன். இப்போ வந்து பசிக்குது, கை காலெல்லாம் நடுங்குது, சாப்பிட்டு டிரைவருக்கு போட்டுட்டு. ஓகேவா? இதை தான் சொல்ல வந்தேன் நான். உங்கள் வீட்லேயே பொண்ணு இந்த மாதிரி பண்ணுமா அப்படின்னு சொல்லுங்கள். ஓகேவா? 3 இயர்ஸ் ஆயிடுச்சு இவளுக்கு. நான் சொன்னேன் இல்லையா, ஆரஞ்சு இதுதான், இப்படி தான் பண்ணணும். கீழே பார்த்துக்கிட்டே இருக்கான். ஸோ அவளுக்கு எவ்வளவோ அவளை போட்டுட்டு வச்சுட்டா குடிச்சிடுவா. குடிச்சிட்டு கொஞ்சம் நேரம் வந்து வெளியே போயிட்டு வருவா. ஸோ அவளுக்கு பசிக்குது போல், வச்சிடலாம் ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறமா நான் உங்ககிட்ட பேசுகிறேன். இன்னைக்கு நான் வந்து நிறைய பேசியிருக்கேன் அப்படின்னு நினைக்கிறேன். மார்னிங் ரொட்டீன் எல்லாம் அப்படியெல்லாம் கிடையாதுங்க. நான் வந்து உட்காருவேன், அப்படி பண்ணுவேன், அதெல்லாமே ஒன்றுமே கிடையாது. இருக்கிறது 2 பேர். நாங்கள் வந்து அவ்வளோ எனக்கு வேலையும் கிடையாது. கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது, அது வந்து நான் அப்படியே பண்ணிவிடுவேன். இன்றைக்கி வந்து துணி துவைக்கணும், அதுவும் கொஞ்சம் வேலை இருக்குது. கையில் தான் துவைப்பேன். இன்னுமே வந்து வாஷிங் மிஷின் எதுவுமே வந்து நாங்கள் வாங்கல. ஸோ கையில் தான் துணி துவைக்கணும். ஸோ அது எல்லாமே ஒரு கொஞ்சம் கொஞ்சம் வேலை இருக்குது. ஒரு அதிகமாக இல்லை, ஒரு 2 கிளாத்ஸ் அவ்வளோதான். இதுக்கு துவைச்சிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் தூங்கிடுவேன். அதெல்லாம் வந்து நான் உங்களுக்கு காட்ட மாட்டேன், ஜஸ்ட் சொல்லிட்டு இருக்கேன். ஏன்னா அதெல்லாம் வந்து காட்டுறதுக்கு வந்து என்னால் மொபைல்லையும் ஹேண்டில் பண்ணிக்கிட்டு வீடியோவும் எடுத்துக்கிட்டு இதெல்லாமே பண்ண முடியாது. அப்படியே இருந்தால் மேபி ஃபுல் டே vlog-ஆ நான் அப்லோட் பண்ணுறேன். இப்போ வந்து பசிக்குது, சாப்பிட்டுடலாம். சோறு தானே முக்கியம் நமக்கு. சோறு இல்லைன்னா என்ன, சோறு தான் முக்கியம். சாப்பிட்டுடலாம். கொஞ்சம் கிரேவி வந்து சூடு பண்ணிக்கிட்டு இருக்கு. காலையில் பண்ணதில்லை, நைட் பண்ணது இல்லையா, ஸோ கொஞ்சம் அப்படி தான் இருக்குது. அண்டு நிறைய பேருக்கு வந்து தோணலாம், நான் ஸ்டார்டிங் வீடியோஸில் கொஞ்சம் ஒல்லியாக இருந்தேன். இப்போ வந்து கொஞ்சம் குண்டாகிட்டேன். குண்டாலாம் நிறையாவே குண்டாகிட்டேன். என்ன பிரச்சனை அப்படின்னா, எனக்கு வந்து கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூ இருந்துச்சு. ஸோ டேப்லெட்ஸ் எல்லாமே வந்து எடுத்துக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா அதோட எஃபெக்டோ இல்லை என்னோடய ஹெல்த் ப்ராப்ளம்னால டயட் கரெக்டாக ஃபாலோ பண்ணதுனால நான் வந்து கொஞ்சம் குண்டாகிட்டேன். ஸோ அதுக்கு தான் ஒரே மாதிரி மெயின்டைன் பண்ணணும் ஹெல்த்தை வந்து. நான் வந்து எனக்கு என்ன ப்ராப்ளம் ஆச்சு அப்படின்னு என்னால் எப்போவுமே கண்டுபிடிக்க முடியல. பட் ஆனால் இப்போ எல்லாம் ஹாஸ்பிட்டலில் போயிட்டு வந்துட்டேன். என்னோடய ஹெல்த் எல்லாமே இப்போ நார்மலாக இருக்குது. ஸோ இந்த இயர் 2022 வந்து நிறைய மறக்க முடியாத அனுபவங்கள் வந்து என்னோடய லைஃப்பில் இருந்துச்சு. நம்ம வந்து 1K சப்ஸ்கிரைபர் வந்து ரீச் பண்ணிட்டோம். 2 இயர்ஸாக முயற்சி பண்ணி இப்போ தான் 1K சப்ஸ்கிரைபரே வந்து நம்ம ரீச் பண்ணியிருக்கோம். ஒரு மைல் ஸ்டோன் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அண்டு நான் சொன்னேன் இல்லையா, என்னோடய ஹெல்த் இஷ்யூவால தான் நான் வந்து ஒரு 6 months 7 months ஆக்டிவாகவே இல்லை. நீங்கள் பார்த்துருந்தா இப்போ கொஞ்சம் ஒரு 2 மாதமாக மறுபடியும் ஆக்டிவாக இருக்கேன். இனிமேல் கண்டினியூஸாக வீடியோஸ் எல்லாம் வந்துடும். வீட் ஷிஃப்ட் பண்ணுறது இந்த மாதிரி எல்லாம் வேலை இருந்ததுனால வீடியோவே வந்து போட முடியல. இனிமேல் கண்டினியூஸாக வீடியோ வந்து போடுறேன். இந்த வீடியோ நிறைய லென்த்தாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நான் நிறைய பேசிக்கிட்டே இருக்கேன். இன்ட்ராக்ஷனு இது வரைக்கும் எங்களுக்கு இவங்க கூட இல்லை இல்லையா. ஸோ அதுதான் மெயின் பிரச்சனை. அதனால தான் வந்து
இன்றைக்கி ரொம்ப பேசிக்கிட்டு இருக்கேன். ஸோ சாப்பிடலாம். அண்ட் இன்னொரு விஷயமும் வந்து நான் சொல்லிடுறேங்க. நிறைய வந்து சாப்பாட்டில் வெஜிடபிள்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஹெல்த்துக்கு நல்லது. ஹெல்த்துக்கு வந்து நல்லது. ஸோ அதுதான் நானும் பறக்க சாப்பிட போகிறேன். எனக்கு அவ்வளோ பசிக்குது இருக்குது. ஸோ நானுமே வந்து இப்போல்லாம் முடிஞ்ச அளவுக்கு வந்து வெஜிடபிள்ஸ் வந்து அதிகமாக எடுத்துக்கிட்டு இருக்கேன். ஏன்னா நான் சொன்ன மாதிரி ஹெல்த் இஷ்யூ இருந்துச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் குண்டாயிட்டேன். சொன்னேன் இல்லையா, அதுதான். ஸோ சாப்பிட்டுட்டு மற்ற வேலையை பார்க்கலாம். இங்கே நின்று சாப்பிடுவேன். எனக்கு வந்து இப்போது உட்காந்து சாப்பிட்ற அளவுக்குலாம் இது கிடையாது. சாப்பிட்டுட்டு நான் வந்து மார்னிங்லேருந்தே எழுந்திரிச்ச உடனே என்னென்ன பண்ணேன் அப்படின்னு பண்ணலாம் அப்படின்னு தான் இருந்தேன். பட் அதுக்கப்புறம் மறந்துட்டேன் வேலை பண்ணுற பிஸியில். ஸோ இப்போது டைம் கிடச்சிது இல்லையா, அது நானும் அந்த அளவுக்கு எல்லாம் சமைக்க மாட்டேன். எனக்கு சமைக்க தெரியாது அந்த அளவுக்கு. பட் முடிஞ்சால் எனக்கு பிடிச்ச மாதிரி நான் பண்ணுவேன். பட் என்னோடய அம்மா வந்து சூப்பராக சமைப்பாங்க. நான் ஊருக்கு போன அம்மாவோட சமையல் வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன். ஓகேவா? சாப்பிட்டாச்சு. ஸோ ஃபுல் வந்து தண்ணி குடிக்கணும். இதை வந்து முடிச்சிடுவேன். ஒரே வாட்டி முடிக்க மாட்டேன். கொஞ்சம் கொஞ்சம் தான் குடிப்பேன். நான் தண்ணியே குடிக்க மாட்டேன் யூஸ்வலி. இப்போல்லாம் வந்து வெயிட் லாஸ் பண்ணணும் இல்லையா, அதுக்காக தான் நிறைய தண்ணி குடிப்பேன். ஒரு நாளைக்கு வந்து 4 லிட்டரோ 5 லிட்டரோ குடிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு தெரியாது. இனிமேல் டீடாக்ஸ் ஏதாவது ட்ரை பண்ணணும் அப்படின்னு இருக்கேன். ஸோ அப்படி தான். இப்போ வந்து கொஞ்சம் பால் குடிச்சிட்றேன். ஏன்னா காலையில் ஒன்றுமே இது பண்ணல. ஸோ பால் இல்லைன்னா காஃபி கிஃபி ஏதாவது போட்டு குடிச்சிட்டு மற்ற வேலை ஒன்றும் இல்லை. படுத்து தூங்குறதா. கொஞ்சம் நேரம் தூங்கிட்டு துணி துவைக்கணும் சொன்னேன் இல்லையா. ஸோ அதுதான். இதுதான் என்னோட யூஸ்வலி மார்னிங் ரொட்டீன். ஓகேவா? மில்க் ஃப்ரிட்ஜ் அங்கே வச்சுருக்கேங்க. கிச்சனில் வைக்கிறதுக்கு இடம் இல்லை. நான் வந்து அதிகமாக மில்க் எல்லாம் குடிக்க மாட்டேன். எப்போவாவது தோணும்போது குடிப்பேன். தலைவலி அந்த மாதிரி இருந்தால் நிச்சயமாக காஃபியெல்லாம் போட்டு குடிச்சுடுவேன். இன்னைக்கு வந்து டீ குடிக்கலாம் அப்படின்னு இருக்குது. கரண்ட் ஸ்டவ் தான் யூஸ் பண்ணிட்டு ரீசெண்டாக இந்த வீட்டுக்கு வரும்போது தான் வாங்கினேன். இது வந்து என்ன க்ரீன் ஷெஃப் அப்படின்ற ஒரு கம்பெனி தான். இதெல்லாம் ரிவ்யூவெல்லாம் கிடையாதுங்க, சும்மா சொல்கிறேன். நாங்கள் வந்து வேறு பிராண்ட் வாங்கலாம் அப்படின்னு ப்ரெஸ்டீஜ் அந்த மாதிரி. ப்ரெஸ்டீஜ் இல்லை, அது ஏதோ ஒரு இருக்குது தெரியல. பட் நாங்கள் வந்து விஷால் மால் போகும்போது பார்த்துருந்தோம். பட் ஆனால் சடனாக வீடு மாற சுச்சுவேஷன் வந்திருந்தாங்க. அன்றைக்கி வந்து எதுக்காகவோ போயிருந்தோம், டிமார்ட் போயிருந்தோம். ஸோ அங்கே வந்து இருந்துச்சு. ஸோ எப்படி இருந்தாலும் வாங்கணும் இல்லையா, இப்போ இது வாங்கிடலாம். மறுபடியும் வாங்குகிற ஒரு சுச்சுவேஷன் வந்து அந்த கம்பெனி வாங்கலாம் அப்படின்னு இருக்கோம். என்னோடய அம்மா வீட்டில் வந்து ப்ரெஸ்டீஜ் தான் இருக்குது. ஆமாம், அதுதான் இருக்குது. ப்ரெஸ்டீஜா எனக்கு தெரியல எங்க பேர் என்ன அப்படின்னு. அது இருக்குது. சிண்டு வந்து வெளியே போயிட்டான். அவன் வந்து விண்டோவில் அதெல்லாம் போக மாட்டான். அவளுக்கு வந்து மெயின் டோர் தான் திறக்கணும்.
வரும்போது அப்படிதான் சவுண்ட் பண்ணுவாள். அப்போ போய் கதவு திறக்கணும். நான் வந்து அவள் மேபி 1 ஹவரில் வந்துடுவான். அவங்களுக்கு காட்டுறேன் அவள் எப்படி வந்து சவுண்ட் பண்ணுவான் திறக்காம இருந்தா அப்படின்னு. இல்லைன்னா ஈவினிங் வ்ளாகில் அப்லோட் பண்ணுறேன். ஓகேவா? பால் குடிச்சிருச்சு. பால் வந்து குதிச்சிருச்சு. பால் குடிச்சிட்டு இல்லை காஃபியும் வேணாம் டீயும் வேணாம், ஜஸ்ட் மில்க் வந்து குடிச்சிடுறேன். இல்லை ஏதாவது ஒரு சுகர் போடவே மறந்துட்டேன். அதிகமாகவும் சுகர் வந்து எடுத்துக்க கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. பட் ஆனால் பழகி போயிடுச்சு எனக்கு. ஒயிட் சுகர் எடுத்துக்க கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. நாட்டு சர்க்கரை யூஸ் இது வரைக்கும் நான் பண்ணது கிடையாது. பட் வீடியோஸ் எல்லாம் பார்த்துருக்கேன். நிறைய யூடியூபர்ஸ் வந்து சொல்லிட்டு பார்த்துருக்கேன். அது முடிஞ்சால் வாங்கிட்டு அதையும் பண்ணணும். க்ராசரி ஐட்டம்ஸ் எல்லாம் வாங்கணும், ஷாப்பிங் போகலாம் அப்படின்னு இருக்கும். அதையுமே வந்து போக மாட்டோம். ஒரு 2 டேஸில் போகலாம் அப்படின்னு பார்க்கலாம். நான் இந்த வாட்டி இந்த கிறிஸ்மஸ் ட்ரீ வாங்கலாம் அப்படின்னு இருக்கேன். கிறிஸ்மஸ் பெரிய கிறிஸ்மஸ் ட்ரீ எல்லாம் கிடையாது, ஆர்டிஃபிஷியல் கிறிஸ்மஸ் ட்ரீ வரும் இல்லையா? ஸோ அதை வந்து வாங்கிட்டு வைக்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியாவில் இருக்கேன். பட் இவ்வளோ பெருசு இருந்தால் போதும். மீன்ஸ் இவ்வளோ இல்லை, ஜஸ்ட் இந்த ஸ்லாப்லேருந்து இவ்வளோ. இங்கே ஒரு டேபிள் இருக்கு இல்லையா? ஸோ அந்த டேபிள் மேலே வச்சுட்டு லைட்டிங்ஸ் போடலாம் அப்படின்னு ஒரு ஐடியாவில் இருக்கேன். ஏன்னா அது ஒரு ஆசைங்க. எங்கள் வீட்டிலலாம் வந்து கிறிஸ்மஸ் டைமில் என்ன பண்ணுவோம் தெரியுமா? அப்பா வந்து அந்தோனியா சாமி இருக்காங்கல்ல, அவங்களுக்கு வந்து நைட் ஒரு 12 o'clock எழுந்திரிச்சிட்டு ப்ரெட் அதுக்கப்புறமா டிக்கோஷன் வைப்பாங்க அப்பா. அதை வச்சுட்டு கேண்டல் ஏற்றிட்டு அதுக்கப்புறமா தான் நாங்கள் தூங்குவோம். அண்ட் நான் படித்ததுமே வந்து கிறிஸ்டியன்ஸ் ஸ்கூல் இல்லையா, சென்ட் ஜோசப் நான் படித்தது. ஸோ அங்கெல்லாம் வந்து கிறிஸ்மஸ் டைமில் ரொம்ப அழகாக பண்ணுவாங்க. கிறிஸ்மஸ் ஹாலிடேலாம் எங்களுக்கு கொடுப்பாங்க. அது ஒரு ஆசை. ஆனால் எங்கள் வீட்டிலலாம் பண்ணது கிடையாது கிறிஸ்மஸ் ட்ரீ அந்த மாதிரி இல்லை. பட் ஆனால் பூஜை பண்ணுவோம். சர்ச்சுக்கு போவோம். அன்றைக்கி அப்பாவை கூட்டிகிட்டு போவாங்க. எந்த மதமாக இருந்தால் எங்களுக்கு என்னது பூஜை சாமியெல்லாம் எல்லாமே ஒன்று தானே. ஸோ சர்ச்சுக்கு எல்லாம் போயிட்டு வந்துடுவோம். இப்போ எல்லாம் மேரேஜுக்கு அப்புறமா எங்கேயும் வெளியே போனதே கிடையாது. அதிகமாக போகவும் மாட்டோம். அப்படியே வந்து காலையில் வேலைக்கு போயிடுவோம். வர்றதே நைட்டு தான் வருவா. எப்போவாவது லீவ் இருக்கும், அன்றைக்குமே வந்து தூங்கிடுவோம். அதிகமாக எங்கேயும் போக மாட்டோம். சம்டைம் பேஜாராக இருக்கும், பட் ஒன்றும் பண்ண முடியாது. குதிக்கும். எதோ சொல்லிக்கிட்டு இருந்தேன் இல்லையா? அப்போல்லாம் வந்து அப்பாவும் வேலைக்கு போயிடுவாங்க. பட் அம்மா கூட்டிகிட்டு போவாங்க. நான் அக்கா அம்மா எல்லாருமே வந்து வாரத்தில் ஒரு 2 வாட்டி இல்லை 1 வாட்டியாவது வெளியே போயிடுவோம். சும்மா எதுவும் சாட் சாப்பிடல அந்த மாதிரி தான் போவோம். அந்த லைஃப் மறுபடியும் வராது. பட் இருக்கிற லைஃப்பை என்ஜாய் பண்ணணும். சம்டைம் அது எல்லாமே வந்து நினச்சா ஃபீல் ஆகும். I miss my family so much. இப்போ லாஸ்ட் வீக் போயிட்டு வந்தேன். மறுபடியும் போகணும். பார்க்கலாம். பால் குடிச்சிருச்சு. ஸோ இது வந்து என்னோட கப். மெட்ரோவில் வாங்க இந்த கப்.
ஸோ என்னோட ட்ரிங்க் ரெடி ஆயாச்சு. ஸோ குடிச்சிட்டு கொஞ்ச நேரம் படுத்து தூங்கிடுவேன். நான் சொன்ன மாதிரி தான், இந்த சோம்பேறி தான், அந்த ஆக்டிவாக இருக்க மாட்டேன். ஓகே காய்ஸ், நான் வந்து சொல்ல மறந்துட்டேன். இனிமேல் வந்து என்னோடய சேனலில் ஃபுல் ஆக்டிவாக இருப்பேன். நான் முடிஞ்சால் என்னோடய டெய்லி ரொட்டீன் vlog எல்லாம் நான் அப்லோட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் எங்கேயாவது வெளியே போனால், ஷாப்பிங் போனால் எல்லாமே வந்து நான் அப்லோட் பண்ணுறேன். இப்போ புது வீட்டுக்கு வந்து இருக்கோம். நான் வந்து வீடியோ ஷார்ட்டாக ஒரு வீடியோ வந்து போட்டிருப்பேன், நாங்கள் வந்து புது வீட்டுக்கு வந்திருக்கோம் அப்படின்னு. ஸோ அதுதான் 1 month ஆகிடுச்சு. இனிமேல் வந்து வீடு செட் ஆகலை கம்ப்ளீட்டாக. ஏன்னா நான் ஒருத்தி தான், அவங்க வந்து வேலைக்கு போயிடுவாள். ஸோ கம்ப்ளீட்டாக செட் ஆகிறதுக்கு வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ கொஞ்சம் வேலையெல்லாம் இன்னுமே இருக்குது. இன்னுமே வந்து வீட்டுக்கு தேவையான பொருள்கள் எல்லாமே வாங்கணும். ஏன்னா நாங்கள் வந்து ஃபஸ்ட் இருந்த வீடு வந்து சின்ன வீடு, எதுவுமே வாங்கலை. இப்போ வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கா, எல்லாமே வாங்கணும். ஸோ அதுக்காக தான் நான் வந்து எல்லா வீட் செட் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு வந்து ஹோம் டூர் வந்து கண்டிப்பாக போடுறேன். இனிமேல் வந்து ரெகுலராக வீடியோஸ் எல்லாம் அப்லோட் ஆகிடும். ஓகேவா? அதுக்கப்புறமா ரொம்ப பேர் வந்து வீடியோஸ் பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. அப்படி பண்ணாதீங்க. முடிஞ்சால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகேவா? அண்ட் இந்த வீடியோ இவ்வளோதான். நான் இது சொல்ல வந்தேன், மறந்துட்டேன். ஸோ அதுக்காக தான் சொல்லிட்டேன். இனிமேல் ரெகுலராக வீடியோ வந்துடும். ஓகே, இந்த வீடியோ இவ்வளோதான். என்னோடய மார்னிங் ரொட்டீன் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஓகேவா? பாய்.